வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அரசுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இந்த வெயிலுக்கு இதமா ஒரு ஐஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, அவல் வச்சு எப்படி குல்ஃபி ஐஸ் செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இதுல இருந்து கொஞ்சமா பால் எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கப் அளவு அவல் எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவல் சிகப்பு அவலா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வெள்ளை அவலா இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு இதை ஒரு கப்ல மாத்திக்கலாம். இப்போ பால் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாலை ஊத்தி இதை நம்ம ஊற வைக்க போறோம். நல்ல அவல் மூழ்கிற அளவுக்கு பால் ஊத்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அவல் அடியிலேயே தங்கிடும். மீதி இருக்கிற பாலை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாலை நம்ம நல்லா கொதிக்க வைக்க போறோம். பால் பாதி அளவா குறையிற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கணும். அடி பிடிக்காம பாத்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பாதி அளவா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அவலை சேர்க்க போறோம். இப்போ பாதி அளவாயிருச்சு. அவளையும் நம்ம சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. அவல் சேர்த்ததுக்கு அப்புறம் கைவிடாம கிண்ட ஆரம்பிங்க. ஏன்னா அவல் கெட்டிப்பட அடி வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். இப்ப இதுல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஏலக்காய் எக்ஸ்ட்ராக்டர் இல்லையா, அதுதான் சேர்க்க போறேன். அதை வந்து 2 சொட்டு தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. சேர்த்தோம்னா நல்லா வந்து மணமா இருக்கும். இப்போ நல்லா கஞ்சி அப்பதான் வந்துடும். நல்லா கஞ்சி பதம் வந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம சீனி சேர்க்க போறோம். 1/4 கப் அளவு சீனி. அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இனிப்பு வந்து உங்களுக்கு இனிப்பு அதிகமா சேர்க்கணும்னு விருப்பம் இருந்தா நீங்க அதிகமா சேர்த்துக்கலாம். இப்போ இதுல முந்திரி பருப்பையும் பிஸ்தா பருப்பையும் நல்லா சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சீனி இலகுனாவே போதும். நல்லா பாருங்க எப்படி கெட்டியா இருக்குன்னு. இந்த கஞ்சி பதம் வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆற வச்சிருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம அரைக்க போறோம். இப்போ கெட்டியா இருக்கு இல்லையா, ஆனா அரைச்சதுக்கு அப்புறம் நல்லா தண்ணி ஆயிடும் பாருங்க. இப்ப அரைச்சு வந்தாச்சு. இப்போ இதை வந்து டம்ளர்லயோ அல்லது ஐஸ் மோல்ட்லயோ ஊத்திக்கலாம். எனக்கு 5 கப்புகள்ல வந்தது, அதாவது 5 டம்ளர்ல. இதை அலுமினியம் ஃபாயில் வச்சு அதோட மேல் பகுதியை நல்லா டைட்டா மூடிடலாம். இதே போல எல்லாத்தையும் மூடிட்டு இதுக்கு மேல நம்ம ஐஸ் குச்சிகளை வைக்க போறோம். ஒரு கத்தி வச்சு சின்னதா ஓட்ட போட்டு அதுல நம்ம ஐஸ் குச்சிகளை செருகிடலாம். இது 10ல இருந்து 12 மணி நேரம் ஃப்ரீசர்ல இருக்கணும். இப்போ ஃப்ரீசர்ல வச்சுட்டு வந்துடலாம். 12 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 12 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுடைய குல்ஃபி ஐஸை எடுத்துடலாம். அவ்வளவுதான். நல்ல கிரீமியான சூப்பரான நம்மளுடைய குல்ஃபி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே மங்கையர் அரசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.